மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா அஃப்கானி மஷ்ரூம் கிரேவி. ஸோ இந்த ரெசிபி செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வெங்காயம் மட்டும் சேர்த்திருக்கோம், கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மஷ்ரூமோட பார்த்திங்கன்னா அடுத்தது ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். அது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கிரேவி செய்யறதுக்கு நம்ம மேரினேஷன் பண்ண போகிறோம் மஷ்ரூமை. ஸோ அந்த மஷ்ரூமை மேரினேஷன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஃப்ரெஷ்ஷான கொரியாண்டர் லீவ்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இதில் 2 துண்டு இஞ்சியும் ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாவும் சேர்த்திக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஸ்லைஸ் பண்ண சீஸ் போட போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம், நறுக்கியது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்திருக்கிறோம், ஊற வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸு. அதாவது இதில் கொஞ்சோண்டு பாதாமும் கேஷ்யூ நட்ஸும் நம்ம இதில் சேர்த்திக்கலாம். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம இதில் இதை சேர்த்துறோம், ட்ரை ஃப்ரூட்ஸை. ஸோ இது மாதிரி நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இதை மேரினேஷன் பண்ணுறதுக்கு ஒரு 100 கிராம் கிட்ட தயிர் சேர்த்திக்கோங்க. 100 கிராம் தயிர் சேர்த்திக்கோங்க. தயிர் சேர்த்திட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தயிரில் நம்ம எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா க்ரீமியாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம இதில் க்ரீம் சேர்த்து போகிறோம். ஒரு டீஸ்பூன் கிட்ட நம்ம இதில் க்ரீம் சேர்த்திக்கலாம், ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு சூப்பரான ஒரு க்ரீமி டெக்ஸ்டர் கிடைக்கும். பாருங்கள், இந்த டெக்ஸ்டர் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா அடுத்தது இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம இதில் சேர்த்திக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம டெக்ஸ்டர் வந்துருச்சு, க்ரீமி டெக்ஸ்டர் வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ இடத்துல சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் கொஞ்சம் அரை டீஸ்பூன் கிட்ட நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். அடுத்தது நம்ம இதில் கஸ்தூரி மேத்தி சேர்த்திக்கலாம், கொஞ்சோண்டு ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்திக்கோங்க, ஒரு அரை டீஸ்பூன். அடுத்தது நம்ம இதில் கொஞ்சம் சாட் மசாலா சேர்த்திக்கலாம், ஒரு அரை டீஸ்பூன். கொஞ்சோண்டு நம்ம இதில் கரம் மசாலா சேர்த்திக்கலாம், அரை டீஸ்பூன் நான் சேர்த்திருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இதில். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த மஷ்ரூம் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த மேரினேஷன் பண்ணுறதுக்கு தான் நம்ம இப்போ இதெல்லாம் செஞ்சுருக்கோம். ஸோ நீங்கள் நினைக்கலாம் என்னடா இது 200 கிராம் மஷ்ரூம்க்கு நம்ம இவ்வளோ மேரினேஷன் ரெடி பண்ணியிருக்கோன்னு. ஸோ நம்ம இந்த மஷ்ரூமை வந்து இதில் மேரினேட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த மேரினேஷன் இருக்குது இல்லைங்களா, அதுதான் நாம் வந்து கிரேவியாக மாற்ற போகிறோம். ஸோ இது மாதிரி நம்ம எல்லா மஷ்ரூமையும் மேரினேஷன் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அது சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. தவா வந்து ரொம்ப சூடாகாமல் ரொம்ப கம்மியாக அளவு இல்லாமல் ஒரு மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சுக்கிட்டு இந்த மஷ்ரூமை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா தவா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மஷ்ரூம் நல்லா ஒட்டிக்கும். ஸோ ரொம்ப சூடாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம மஷ்ரூமை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். ஸோ மஷ்ரூம் நம்ம பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகிடும், சைஸ் சின்னதாகிடும். ஸோ இந்த மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிறதுக்கு நம்ம இந்த மேரினேஷன் ரெடி பண்ணோம்ல, அது கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்ட பட்டர் சேர்த்திக்கோங்க. பட்டர் சேர்த்திட்டு கொஞ்சோண்டு நம்ம அதில் எண்ணெய் சேர்த்திக்கலாம்.
எண்ணெய் இல்லைன்னா கீ எது வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5 நிமிஷத்தில் இந்த மஷ்ரூம் டிக்கா ரெடி ஆயிரும். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்படியே நம்ம சாப்பிட்டோம்னா மஷ்ரூம் டிக்காவாக கூட நம்ம சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே ப்ராசஸ் வந்து நம்ம சிக்கனுக்கும் பண்ணலாம், பன்னீருக்கும் பண்ணோம்னா நம்மளுக்கு சிக்கன் டிக்காவும் பன்னீர் டிக்காவும் ரெடி ஆயிரும். ஸோ அதை நம்ம தனியாக ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இதில் கொஞ்சம் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, அப்புறம் ஒரு ஏலக்காய் இதெல்லாமே நம்ம இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணக்கப்புறம் நம்ம அந்த மேரினேஷனை இதில் சேர்த்திக்கலாம். ஸோ மேரினேஷன் ஊற்றிட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் நல்லா இதை வேக வைக்கணும். 5 மினிட்ஸ் நம்ம இதை ஹை ஃப்ளேமில் வச்சக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 20 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிரேவியை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைக்கணும். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். கூடவே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம இதில் உப்பு சேர்த்திட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். சேர்த்திட்டு மறுபடியும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் நம்ம இதை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மஷ்ரூம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. டிக்கா மாதிரியே ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஸோ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 20 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிரேவி இன்னும் நல்லா திக்காக ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தது அந்த மஷ்ரூமை சேர்த்திக்கலாம். ஃப்ரை பண்ண மஷ்ரூமை சேர்த்திட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா இதை கொதிக்க வச்சோம்னா நம்மளுக்கு சுவையான அஃப்கானி மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடும். பார்க்கவே ரொம்ப யம்மியாக இருக்குது. க்ரீமி டெக்ஸ்டர் ரொம்பவே நல்லா வந்திருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான யம்மியான க்ரீமி டெக்ஸ்டராக கொடுத்த அஃப்கானி மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்கலை, இந்த மேரினேஷன் டைம் மட்டும்தான். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நான் உங்களை வேறு ஒரு ரெசிபியோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.